இன்னைக்கு நெல்லை மாவட்டத்துல வந்து தொல்லியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அ இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் எங்க வந்திருக்கு அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் தான். அதே மாரி பொருணி அருங்காட்சியகம் வந்து ரெட்டியார்பட்டியில, பாளையங்கோட்டையில வந்து பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் நான் தொடுத்த வழக்கு அப்படின்னு சொல்லி என்ன நான் பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்பல. இதற்கு பின்னால ஒரு பெரிய உழைப்பே இருக்கு. அந்த உழைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தொல்லியலுக்கென்று ஒரு துறை வந்தது. அந்த துறைக்கு தலைவரா இருக்கக்கூடியவர் டாக்டர் சுதாகர் அவர்கள். அந்த டாக்டர் சுதாகர் அவர்களுடைய பெரும் முயற்சியால அங்க இருக்கக்கூடிய முன்னாள் துணைவேந்தரும், இந்நாள் துணைவேந்தரும் இணைந்து அந்த தொல்லியல் அப்படிங்கக்கூடிய துறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தொல்லியல் துறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் களங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ, அந்த களங்களுக்கெல்லாம் போய் மாணவர்களை கூட்டிச் சென்று, அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய தொல்லியல் பொருட்களை எல்லாம் எடுத்து காட்சிப்படுத்துறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே திருநெல்வேலியில பொருளியல் அருங்காட்சியகம்னு ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அதே மாரி நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லை அருங்காட்சியகம் ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய சைட் மியூசியம் தான் இருக்குன்னு தெரியும். ஆனா, நீங்க வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல ஒரு தொல்லியல் அருங்காட்சியகம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க அப்படி தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நேரா நீங்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தொல்லியல் அந்த துறைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு அறை முழுக்க வந்து அங்க நெறைய விஷயங்கள வந்து இன்னைக்கு காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. யார் போனாலும் அவங்க கிட்ட வந்து இன்முகத்தோட அந்த துறை தலைவர் வந்து அந்த இடத்த காட்டுறாரு. அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள படிமங்கள்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் இவங்க முதுமக்கள் தாடி எடுத்தாங்களோ அந்த முதுமக்கள் தாடியெல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. காயின் வச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க நெறைய பொருள்கள் இருக்கு. அந்த பொருள்கள்ல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பொருட்கள்ல வந்து படிமங்கள் நெறைய இருக்குது. அதோட மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல தொல்லியல் பொருட்களான நெறைய பொருட்கள் வந்து எலும்புக்கூடுகள் வச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்ல அங்கங்க என்ன மாதிரி கிடைச்சதோ அந்த பொருள அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு வந்து ஏதாவது தொல்லியல் எச்சங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு போய் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சொல்லுவாங்க. உங்க பகுதியில அந்த மாதிரி ஏதாவது தொல்லியல் எச்சங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க. அவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.